எகிப்தில் மன்னர் பள்ளத்தாக்கில் கிரேக்கத்துக்கு மேலே தமிழை பொறித்த சிகைக்கொற்றன் யார் தெரியுமா? எகிப்தில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கும் கல்லறைகளில் தமிழ், பிராமி, சமஸ்கிருதம், பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட சுமார் 30 எழுத்துப் பொறிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலான எழுத்துப் பொறிப்புகள் தமிழ், பிராமியில் எழுதப்பட்டவை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த கல்லறைகளில் தமிழில் எழுதியது யார்? எகிப்தில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் த கிங்ஸ் பகுதியில் இருக்கும் கல்லறைகளில் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சுமார் 30 எழுத்துப் பொறிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தம் 6 கல்லறைகளில் இந்த 30 எழுத்துப் பொறிப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இவைகளில் பெரும்பாலான எழுத்துப் பொறிப்புகள் தமிழ், பிராமி எழுத்துக்கள் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சென்னையில் நடந்து வரும் தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கில் லோசான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் இங்கே ஸ்டார்ஸும் தூர கிழக்கு ஆய்வுகளுக்கான பிரெஞ்சு நிறுவனத்தை பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் ஈஸ்டர்ன் ஸ்டடீஸ் சேர்ந்த பேராசிரியர் சார்லட் ஸ்மித்தும் மன்னர்களின் பள்ளத்தாக்கிலிருந்து இந்திய வரை எகிப்தில் இந்திய எழுத்துப் பொறிப்புகள் ஃப்ரம் த வேலி ஆஃப் த கிங்ஸ் டு இந்தியா இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ஈஜிப்ட் என்ற தலைப்பில் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டனர். இங்கே ஸ்டார்ஸ் 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்றார். அதற்கு பிறகு அவருடன் பேராசிரியர் சார்லட் ஸ்மித்தும் இணைந்து கொண்டார். இவர்கள் இருவரும் சேர்ந்து அங்குள்ள 6 கல்லறைகளில் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் 30 எழுத்துப் பொறிப்புகளை கண்டறிந்தனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜூல் பயாய் என்ற ஆய்வாளர் இங்குள்ள கல்லறைகளை அனைத்தையும் ஆராய்ந்து அதில் உள்ள எழுத்துக்களை தொகுத்திருக்கிறார். இருந்தபோதும் இந்தியாவைச் சேர்ந்த எழுத்துக்களை அவரால் இனம் காண முடியவில்லை என்பதால் இவை இந்தியாவைச் சேர்ந்த எழுத்துக்கள் என்றே அறியப்படாமலேயே இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கின்றன. தற்போது இந்த கல்லறைகளில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் இந்திய மொழிகளைச் சேர்ந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன. இந்த எழுத்துக்களை எழுதியவர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதி, மேற்கு பகுதி, தென்னிந்திய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த பிரதேசங்களில் இதுபோல இந்தியாவை சார்ந்த எழுத்துக்கள் கிடைப்பது முதல் முறையல்ல என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். சகோட்ரா தீவுகளில் உள்ள ஹாக் குகைகள், செங்கடல் பிரதேசத்தில் உள்ள துறைமுகமான பிரெனிக்கே ஆகிய இடங்களில் இந்திய எழுத்துப் பொறிப்புகள் இதற்கு முன்பு கிடைத்துள்ளன என்பதற்கே இதற்கு ஆராய்ச்சிக்கு பூர்வமான உண்மை. மன்னர்களின் பள்ளத்தாக்குகளில் உள்ள கல்லறைகளில் தமிழ் எகிப்தின் தற்போதைய லக்சர் நகருக்கு அருகில் நைல் நதிக்கு மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதி பழங்கால எகிப்தின் புதிய ராஜாங்கத்தை நியூ கிங்டம் கிமு 16ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 11ஆம் நூற்றாண்டு வரை சேர்ந்த பாராக்கள் அவர்களுடைய பிறப்புகளுக்காக உருவாக்கப்பட்ட 65 கல்லறைகள் இங்கே கண்டறியப்பட்டுள்ளன. ரோமானியர்களின் காலத்தில் பலர் இந்த இடத்தை பார்த்து சென்றிருக்கின்றனர். அப்படி இந்த பகுதிக்கு வந்தவர்கள் அந்த கல்லறைகளில் சுவர்களில் தங்களது பெயர்களை எழுதி சென்றிருக்கின்றனர். ஜூல் பயாய் இந்த கல்லறைகளை 1888 முதல் 1889 காலகட்டத்திலும் 1913 முதல் 14 காலகட்டத்திலும் ஆய்வு செய்திருந்தது. அங்கிருந்து 2000 கிறுக்கல்கள் அல்லது எழுத்துக்களை தொகுத்து வெளியிட்டார். ஆனால் அவரால் இந்திய எழுத்துக்களை அடையாளம் காண இயலவில்லை. அவற்றை அவர் எக்ஸாட்டிக் ஏசியானிக் என்ற வார்த்தைகளில் குறிப்பிட்டாரே தவிர அவை என்ன சொல்கின்றன என்பதை சூலைப்பாயால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்போது நடந்த ஆய்வில் 1, 2, 6, 8, 9, 14 என்ற இலக்கமிட்டப்பட்ட 6 கல்லறைகளில் இந்திய எழுத்துப் பொறிப்புகள் கிடைத்துள்ளன. தமிழ், பிராகிருதம், காந்தாரி, பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் இருந்து ஒரு பேச்சு வழக்கு, சமஸ்கிருதம் ஆகிய 4 மொழிகளில் இந்த எழுத்துப் பொறிப்புகள் கிடைத்தன. இந்த மொழிகளில் எழுத 3 விதமான எழுத்துக்கள் பயன்பட்டிருக்கின்றன. காந்தாரி மொழியை எழுத கரோஷ்டி என்ற எழுத்து வடிவமும் பிரகிருதியையும் சமஸ்கிருதத்தையும் எழுதி பிராமி எழுத்துக்களும் தமிழை எழுத தமிழ், பிராமியும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கல்லறைகளில் கிடைத்த பெரும்பாலான எழுத்துப் பொறிப்புகள் தமிழை சார்ந்தனவே இருந்தன. முதலாம் எண் கல்லறையில்தான் இருப்பதிலேயே அதிக இந்திய எழுத்துப் பொறிப்புகள் கிடைத்துள்ளன. இங்கு கிடைத்த 16 எழுத்துப் பொறிப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை தமிழில் இருந்திருக்கின்றன. அதே போல காந்தாரியில் எழுதப்பட்ட ஒரே எழுத்துப் பொறிப்பும் இந்த கல்லறையில்தான் கிடைத்தது. இந்த மொழியில் எழுதியிருப்பவர் தன்னை சூத்திரியனையாக அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதே போல இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் கிடைத்த எழுத்துக்களிலேயே மிக நீண்ட வரியையும்
அந்த கல்லறையில்தான் கிடைத்துள்ளது. இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்து ஷகாரத மன்னனின் தூதுவன் இங்கு வந்ததாக அந்த வரி குறிப்பிடுகிறது. அந்த ஷகாரத மன்னர் இந்தியாவின் மேற்கு பகுதியை கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் ஆட்சி செய்தவர்கள் என்பதால் இந்திய எழுத்துக்களின் காலத்தை கணிக்க இது உதவுகிறது. இங்குள்ள பல கல்லறைகளில் கிடைக்கும் தமிழ் எழுத்து பொறிப்புகளில் சிகாய் கொரான் சிகை கொற்றான் என்ற வார்த்தை காணப்படுகிறது. இந்த பெயர் 8 இடங்களில் காணப்படுகிறது. முதலாவது கல்லறையில் சிகை கொற்றான் வந்தான் பார்த்தான் என 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது. கல்லறையின் வாசலில் எதிரெதிராக 2 இடங்களில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக 2வது கல்லறையில் மொத்தம் 5 எழுத்தாக பொறிப்புகள் கிடைத்துள்ளன. இவை யாவும் தமிழில் எழுதப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் அந்த எழுத்துக்கள் சொல்ல வருவது என்ன என்பதில் தெளிவவில்லை. இந்த கல்லறையில் சிகை கொற்றான் என்ற பெயர் எழுதி வைத்திருக்கிறார். 6வது கல்லறையில் 2 எழுத்து பொறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. நுழைவாயிலுக்கு அருகில் இருக்கும் சுவற்றில் உயரத்தில் இவை எழுதப்பட்டிருக்கின்றன. இதிலும் ஒன்று சிகை கொற்றான் எழுதியது. கல்லறையில் கிரேக்க எழுத்துக்கள் உள்ளே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த உயரத்தில் வேறு யாரும் எழுதி பொறிப்புகளை செய்யவில்லை. ஜூல் பயாய் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்த போதும் அவரால் இந்திய எழுத்துக்களை அடையாளம் காண இயலவில்லை. 8வது கல்லறையில் 6 எழுத்து பொறிப்புகள் கிடைத்துள்ளன. அதில் 4 தமிழும் 2 மத்திய இந்தோ ஆரிய மொழியிலும் எழுதப்பட்டுள்ளன. இந்த கல்லறையிலும் முதலாவது கல்லறையில் எழுதியது போலவே எதிரெதிராக 2 இடங்களில் தனது பெயரை அவர் எழுதியிருக்கின்றார். சிகை கொற்றான் 9வது கல்லறையை பொறுத்தவரை இங்குதான் பெரிய அளவில் கிரேக்க எழுத்துக்கள் பொறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. இந்த கல்லறையின் வாயிலில் தமிழில் எழுத்து பொறிப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. 14வது கல்லறையிலேயே ஒரே ஒரு மொழியில்தான் எழுத்து பொறிப்புகள் கிடைத்துள்ளன. அது தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதியவர் சிகை கொற்றான் தான். அதுவும் வாசலில் மட்டுமே எழுதப்பட்டிருப்பதால் அந்த காலகட்டத்தில் இந்த கல்லறைக்கு பெரிய அளவில் யாரும் வந்திருக்க மாட்டார்கள் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பள்ளத்தாக்கு பகுதிக்கு தான் வந்த போனதை எல்லோருக்கும் சொல்ல விரும்பியவனாக சிகை கொற்றான் இருந்திருக்கிறான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். கல்லறைகளில் தமிழ் எழுதியவை சிகை கொற்றான் யார்? சிகை கொற்றான் என்ற பெயர் 1, 2, 6, 8, 14 ஆகிய கல்லறைகளில் கிடைத்திருக்கிறது. தான் மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதிக்கு தான் வந்த போனதை எல்லோருக்கும் சொல்ல விரும்பியவனாக சிகை கொற்றான் இருந்திருக்கிறான் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். 14வது குகையில் ஒரு விசித்திரமான வரி இருக்கிறது. அதாவது சிகை கொற்றான் வரும்போது வந்தால் வந்துவிட்டால் பார்த்துவிட்டான் என்கிறது அந்த வரி. சிகை கொற்றான் என்ற வார்த்தைகளில் சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தை. இது கிரீடத்தையோ குடுமியையோ குறிக்கலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். கொற்றான் என்பது தமிழ் பெயர். கொற்றவை கொற்றவன் கொற்றம் ஆகியவற்றோடு தொடர்புடைய வார்த்தை. புறநானூற்று பாடல் ஒன்றிலும் கொற்ற என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. புகழூரில் கிடைத்த சேர நாட்டு கல்வெட்டிலும் இந்த பெயர் காண கிடைப்பதாக இந்த கட்டுரை குறிப்பிடுகிறது. இந்த பகுதிக்கு வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வர்த்தகர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சிகை கொற்றான் என்பது ஒரு வர்த்தகரின் பெயராக இருக்கும் வாய்ப்புகள் குறைவு. அவர் ஒரு வீரராக இருந்திருக்கலாம் அல்லது வர்த்தகர்களுடன் பாதுகாப்பிற்காக வந்தவர்களாக இருந்திருக்கலாம் என பிபிசி தமிழிடம் தெரிவித்தார் பேராசிரியர் சார்லட் ஸ்மித். வேறு மொழிகளில் கிடைத்த சத்திரியர் என்ற வார்த்தை சகஸ்ரஹாத அரசின் தூதர் என ஒருவர் தன்னை பற்றி குறிப்பிட்டு கொண்டிருப்பது ஆகியவற்றை பார்க்கும்போது அந்த சூழலோடு சிகை கொற்றானுக்கு ஒரு படை வீரனாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தே பொருந்தி போகிறது என்கிறார் சார்லட். கிரேக்க மொழியில் எழுத்து பொறிப்புகளை செய்திருப்பவர்களும் வந்தேன் பார்த்தேன் என்ற வகையில் எழுதியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் ஆய்வாளர்கள். சிகை கொற்றானும் அதே போல் வரகண்ட என்ற குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த கல்லறைகளில் இருந்து மற்ற கிற்கல்களை, குறிப்பாக கிரேக்க கிற்கல்களை சிகை கொற்றான் கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஏற்கனவே உள்ள கிரேக்க எழுத்து பொறிப்புகளுக்கு மேலே இருக்கும் வகையில் சிகை கொற்றான் தமிழ் எழுத்து பொறிப்புகளை செய்திருக்கிறார். இந்த கல்லறைகளில் சிகை கொற்றானின் எழுத்துக்கள் இருந்த இடத்தை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இருந்த கிரேக்க எழுத்துக்களை படித்திருக்க வேண்டும் அல்லது யாராவது அவருக்கு அதன் பொருளை சொல்லியிருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சிகை கொற்றான் தவிர வேறு சில பெயர்களும் இங்கே காண கிடைக்கின்றன. 1ஆம் கல்லறையில் கோபன் என்பவர் தனது பெயரை சிகை கொற்றானை போலவே எழுதியிருக்கிறார். அதாவது கோபன் வரதகண்டன் என்று எழுதியிருக்கிறார். சேலம் அம்மன் கோவில்பட்டி கல்வெட்டிலும் இதே பெயர் வருவதை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். 8வது எண் கல்லறைகளில் சாத்தான் என்பவரது பெயர் வருகிறது. 9வது கல்லறையில் கீரன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. கீரன் என்ற பெயர் புகழூர் கல்வெட்டிலும் ஓமனில் கிடைத்த ஒரு
பானை ஓட்டிலும் கூட காண கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆய்வாளர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த எழுத்துக்கள் அடையாளம் காணப்பட்டது ரோமானியர்களின் காலத்தில் நிலவிய இந்திய எகிப்திய தொடர்புகளை சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளில் ரோமானிய பேரரசுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிறு வெளிச்சத்தையும் பாய்ச்சுகின்றன. இது பிபிசிக்காக கல்வெட்டு நியூஸ் ரூம் வெளியீடு. தமிழின் ஆளுமை எகிப்து வரையில் சென்று வென்றிருக்கிறது. இதுவரை இந்த தொகுப்பினை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.